ஹாய் கைஸ், வணக்கம். நான் உங்கள் விமலன். இது எபிசோட் டூ எதுக்காக எது பற்றி தான் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நான் சொல்லணும். நான் செகண்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். நான் இந்த சைடும் அடிக்கடி பார்ப்பேன். இங்கே இப்போ ஐபேடில் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன். இங்கே சின்னத்தில் ரிசர்ச் பண்ணி வச்சுருப்பேன். அதனால் இங்கேயும் பார்ப்பேன், இங்கேயும் பார்ப்பேன். இது லேப்டாப் இருக்குது, இங்கே ஐபேட் இருக்குது. ஓகே, அப்புறம் நிறைய உளறி வச்சுருப்பேன், நிறைய இது பண்ணி வச்சுருப்பேன். இது பார்ட் 2, எபிசோட் 2 எது பற்றி தான் சைபர் புலி எதுக்காக நான் சைபர் புலி எடுத்தேன்னா ஆல்ரெடி இதை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க, இதை பற்றி இது பண்ணிட்டாங்க. நான் ஏன் இதை பற்றி இன்னும் இதாக பேசுகிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில பேர்த்துக்கு இதை பற்றி தெரிஞ்சிருச்சு, சில பேர்த்துக்கு இதை பற்றி தெரில அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைபர் புலி தான் என்ன, நம்ம 3 பாயிண்ட் வச்சுக்கோம். போன வாட்டி பாயிண்ட்டு விற்காமல் நான் பாயிண்ட்டுன்னு சொல்லி வச்சுருக்கேன். ஓகே, 3 பாயிண்ட் வச்சுக்கோம். சைபர் புலி தான் என்ன, அது எப்படி நம்ம அதுலேருந்து தப்பிச்சு வர்றது, புதுசாக டிக்டாக்கு வரப்போகிறவங்க முன்கூட்டியே இதெல்லாம் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு 3 இது. ஃபர்ஸ்ட், சைபர் புலி தான் என்னென்னா, உங்கள் பாடி வாய்ஸையும் சரி, உங்களோட பேச்சு வார்த்தை இதெல்லாம் வச்சு புலி பண்ணுறது. இஃப் வீடியோ போட்டு புலி பண்ணலாம், கமெண்ட்லேயும் புலி பண்ணலாம். இதுதான் சைபர் புலின்னு சொல்லுவாங்க. புலி தான் வச்சு உங்களை விளைக்கிறது, உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது தான் சைபர் புலி. அதாவது இது இல்லை, கிரிட்டிசிசம் வேறு. உங்களை ப்ராப்பராக உங்கள் பாடி ஷேமிங் பண்ணால், எது பண்ணால் நீங்கள் இது பேசுனது தப்பு, இது தப்பு இப்படி சொன்னால் இது கிரிட்டிசிசம். உங்களுக்கு வெட்டச்சா இது பண்ணால் இதுக்கு பேர் சைபர் புலி. இது 2 தான் வித்தியாசம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டேன். செகண்ட் பாயிண்ட், இப்போ சைபர் புலி பண்ணப்பட்டீங்க பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் என்னன்னா நான் சில இதெல்லாம் கொடுக்குறேன். இங்கே போயிட்டு நீங்கள் இது பண்ணலாம் தான் ரிப்போர்ட் பண்ண முடியும். ஹெல்ப்லைன் இருக்குது. சைபர் புலி 99ன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. எமர்ஜென்சி ஹாட்லைன் ஏதோ கொடுத்துருக்காங்க. எஸ்எம்எஸ் வாய்ஸ், இமெயில் வாய்ஸ், இல்லாட்டி ஹாட்லைன் இருக்குது, இல்லை எமர்ஜென்சி கால் இருக்குது. 24/7 இவங்களுக்கு நீங்கள் இது பண்ணலாம். இல்லாட்டி கவர்மெண்ட் ரிப்போர்ட் பண்ண போகிறீங்கன்னா வெப்சைட் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு ஹாட்லைன் கொடுத்துருக்காங்க. இது வச்சு நீங்கள் சைபர் புலி இது பண்ணலாம். இந்த வீடியோ கொஞ்சம் சின்னதாக இருக்கும், மன்னிச்சிடுங்க. அடுத்தது நம்ம தேர்ட் பாயிண்ட், வரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும். ஃபர்ஸ்ட் வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இது சில பேர்த்துக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இது சில பேர் இது கண்டுக்க மாட்டாங்க. ஏன் கண்டுக்க மாட்டாங்கன்னா இஃப் நீங்கள் வீடியோ போட போகிறீங்க இன்டர்நெட்டில், இல்லை எது பண்ண போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது நீங்கள் ஏற்றுக்கணும்னு நான் சொல்ல கிடையாது. ஜஸ்ட் இக்னோர் ட்ரை பண்ணுங்க. கஷ்டமாக தான் இருக்கும், கஷ்டம். இது ட்ரை பண்ணுங்களா, இதை பற்றி நான் இது பண்ணுறேன் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். இதுதான் நான் சொன்னது. அப்புறம் இஃப் நீங்கள் இறங்கிட்டீங்க இது பண்ணிட்டீங்கன்னா, ஆப் வாய்ஸ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி பேசுகிறவங்க உங்கள் அக்கௌண்ட்டில் ப்ளாக் பண்ணிடுங்க. கமெண்டில் போட்டால் ப்ளாக் பண்ணிடுங்க. அவங்க இது வராத மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ அவங்கள சப்போர்ட் பண்ணுறவங்க, இப்போ இன்னொன்று இன்ஃப்ளூயன்சர் இவங்க சைபர் புலி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபாலோவர்ஸும் இருப்பாங்க. நீங்கள் அவங்கள கண்டுக்காதீங்க. அவங்க ஏதோ பேசிட்டு போகிறாங்க, நீங்கள் உங்கள் வேலை பார்த்துட்டு இருங்க. இஃப் இருக்க முடியல, கஷ்டமாக இருக்குது, இது பண்ணுன்னா இந்த மாதிரி இது பண்ணுங்கள். இல்லாட்டி எனக்கு வேணாம், இந்த மாதிரி நான் மனசு விட்டு பேச ஆளே இல்லை, இந்த மாதிரி பேசணுன்னா இதுக்கு எமோஷனல் சப்போர்ட்னு ஒரு கவுன்சிலிங் ஏதோ கொடுத்து வச்சுருக்காங்க. இதில் நான் ஜெமினியில் பார்த்து தான் இது பண்ணியிருக்கேன். இதெல்லாம் போட்டு விட்றேன் கீழே, இல்லை சைட்டில் போட்டு விட்றேன், நீங்கள் பார்த்துங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் சைபர் புலியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மலேசியாவில் உங்களுக்கு தெரிஞ்சு இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. டிக்டாக் 2-3 பேர் இருக்காங்க. அவங்க பேரை நான் சொல்ல விரும்பலை.
எதுக்கு அவங்களோட இது திரும்பி எடுத்துக்கிட்டு அதெல்லாம் வேணாம். நான் அதை வச்சு பில்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசை இல்லை. நான் இது பற்றி தான் சொல்ல வந்தேன். நிறைய பேர் வரீங்க, நல்லது. உங்களோட கருத்துக்களை சொல்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சது பண்ணுறீங்க, பண்ணுங்க. இது வந்து ஃப்ரீடமான ப்ளேஸ். சோஷியல் மீடியா ஃப்ரீடமாக இருங்க. அவங்க எது பேசிட்டு போகிறாங்க பேசிட்டு போட்டோம், நீங்கள் உங்களோட இதில் இருங்க. அதுக்காக ஓவராகவும் இதாகிடாதீங்க. இது ஒரு ஒரு எப்படி சொல்ல, ஒரு மெல்லிசான கோடுமை தான். ரொம்பவும் இதாகக்கூடாது. ஓகே அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சில பேர் வந்து அவங்க குடும்ப சண்டைலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் யாருன்னு சொல்ல விரும்பல. அதெல்லாம் வேணாம். நம்ம எதுக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு, நான் அதுலேயும் இன்டர்ஃபியர் ஆகலை. நான் சைபர் புல்லிங் பற்றி தான் பேசுனாங்க. இஃப் ஐம் வேறு டாபிக் போயிட்டேன், இது நீ சொன்ன தப்பு அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. சாரி, ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணால் சாரி. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். நான் உங்கள் மலர்.